நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. வாசம் ஒரு நேசம், வாசம் ஒரு நேசம். முத்து நகை முழு நிலவே, கொத்து விளக்கே கொடி மலரே. முத்து நகை முழு நிலவே, கொத்து விளக்கே கொடி மலரே. கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் காத்தெடுப்பேன், உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே. இன்னும் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியூடாக வாரம் வாரம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கூட புத்தம்புதி பாடல்கள் ஆகட்டும், பழைய பாடல்கள் ஆகட்டும், எல்லாமே இன்றைய நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்து கொண்டிருக்குது. ஸோ என்னோடு சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நம்மளுடைய கலிஷ்டா இணைஞ்சிருக்காங்க. ஸோ வணக்கம் கலிஷ்டா. வணக்கம் கமல். நிறைய நாளைக்கு அப்புறம் உங்க கூட இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல எனக்குமே மிக மிக மகிழ்ச்சி. நீங்க சொன்னது போலே கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லோருடைய மனதிலும் கொண்டாட்டம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொன்னால் எங்களுடைய நேர்களை பார்க்கின்ற போது எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற புதிய பாடல்களாக இருக்கட்டும், பழைய பாடல்களாக இருக்கட்டும், இடைக்கால பாடல்களாக இருக்கட்டும், அனைத்து பாடல்களையுமே விரும்பி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆதரவும் அதிகளவாக தந்து வருகிறார்கள். மென்மேலும் அவர்கள் ஆதரவை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வளமை போலே இன்றுமே உங்களுக்கு பிடித்த சூப்பர் ஹிட்டான எனர்ஜியை தரக்கூடிய புதிய பாடல்களாக இருக்கட்டும். ஏன் பழைய பாடல்னு சொன்னா எனர்ஜி எல்லாம் வராதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சோ அதுக்கேற்ற மாதிரியும் பாடல்களை தரதுக்கு ரெடியா இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க சொல்லி இருந்தீங்க பாடல்கள் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி. அதையும் தாண்டி நிறைய பாடல்கள் நம்மளுடைய லைஃபை கூட, வாழ்க்கையை கூட திருப்பி போட்ட வைத்த சில சம்பவங்கள் கூட இருக்கின்றது. ஏன்னு சொன்னா நம்ம சில குழப்பங்களால நிலைமையில இருக்கக்குள்ள சரி, இல்ல நம்ம ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கக்குள்ள சரி, இந்த பாடல்களை கேட்கும் போது கண்டிப்பாக சில முடிவுகளும் சில சந்தர்ப்பங்களை நாம் எடுக்கக்கூடிய சில மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சில பாடல்களை நாம கேட்கும் போதுதான் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய சில வரிகள் அது ஊடாக எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்றோம். ஸோ அதன் ஊடாகவே நமது வாழ்க்கையில நிறைய விடயங்களை நம்ம அடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அப்படியான பாடல்களும் நம்மளுடைய நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கு. நீங்களும் சந்தோஷமாக எங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பயணிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய நிகழ்ச்சியை நம்மளோடு பயணிக்க போகின்ற பாடல்களையும் நிகழ்ச்சி ஊடாக வரவேற்றுக் கொள்ளலாம். நிச்சயமாக கமல் சொன்னது போலே சில பாடல்களை நாங்கள் கேட்கின்ற போது எல்லாருமே சோகம் அப்படின்னு வந்துட்டா ஒரு 4-5 பாடல் வச்சிருப்பாங்க. உடனே அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு அந்த பாடலை கேட்பாங்க. அதே போல ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அதே மாதிரியான ஒரு பாடல் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு லைவ்
லைஃப் லாங்கே வந்து இங்க கூட பயணிக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா இசை அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். இசையால் வசமாக இதயம் எது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இசை எல்லோரையுமே வந்து கட்டி வைத்திருக்கிறது தான் சொல்லிக்கொள்ள முடியும். சரி, அதே போல வந்து இன்றைய நாள்ல இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் எங்களுடைய இசை கலைஞர்கள் வாத்திய கலைஞர்களையும் ஞாபகப்படுத்திடலாம். இசை கலைஞர்களை பார்க்கின்ற போது மேரி கொன்சிகா பேட்டர்ஸ், தபிதா ஆண்ட்ரன், டிரோன் சஜரா ஆண்ட்ரன், தசாங்கன் சுந்தரமூர்த்தி, சத்குண ராஜா திலக், சிவகுமார் கௌசிகன், ஜார்ஜ் ட்ரெட்ரிகோ ஜெசர், ஸ்ரில் ரவிசங்கர், ஜோகநாதன், ஆண்டனி ராஜன் இவங்க வந்து எங்களுடைய இசை கலைஞர்களாக இருக்கிறார்கள். சரி, இசை கலைஞர்கள் மாத்திரமல்லாமல் வாத்திய கலைஞர்களும் எங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறார்கள். அவர்களையும் ஞாபகப்படுத்திடலாம். கீபோர்ட் கலைஞருக்கு பார்க்கின்ற போது ஜேம்ஸ் ஆண்டன் லூர்ஜினோ வந்து கீபோர்ட் வாசிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஜீவா வந்து ஹிட்டார் வாசிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அதுபோல வந்து அக்டோபர் கலைஞர் யாருன்னு சொல்லி பார்க்கின்ற போது சுபேதன் அமிர்தலிங்கம் அக்டோபர் வாசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கபிலையன் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க தான் எங்களுடைய இசை கலைஞர்கள் மற்றும் வாத்திய கலைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையுமே தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில வந்து பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்க போகுது. ஸோ அந்த பாடல்களை வந்து ரொம்பவே அழகான முறையில் வந்து நம்மளுக்கு தாரத்துக்காக பாடல்கள் கூட தயாராக இருக்கின்றார்கள். ஸோ அந்த பாடல்களை இன்னும் மெருகூட்ட வண்ணமாக வந்து நம்மளுடைய இசை கலைஞர்களும் தயாராக இருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடலூடாக நகர்ந்து செல்ல தயாராக இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சி கச்சேரி ஆரம்பம் உங்களுடைய லைஃப்லையும் ஒரு கச்சேரியாக இருக்க போகின்றது அப்படி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடல்களுக்கு நுழையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கமல் கூறியது போல வந்து சந்தோஷமாக உங்களுடைய இந்த நேரத்தையும் நீங்க கழிக்க போறீங்க. வாருங்கள் பார்க்கலாம், இது கச்சேரி ஆரம்பம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடல் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது அநேகருக்கு பிடித்த ஒரு பாடல் தான். 3ஆம் பிறை திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடல், கண்ணே கலைமானி. 3ஆம் பிறை திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே வந்து கண்டிப்பாக எல்லோருக்குமே வந்து பிடித்த ஒரு திரைப்படம். ஸோ அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எல்லோருமே வந்து மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. ஏனென்று சொன்னா 3ஆம் பிறை திரைப்படத்தில் உள்ள ஒவ்வொரு ஆல்பமும் வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு ஆல்பம். ஸோ இதில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கமல்ஹாசன் ஆகட்டும், ஸ்ரீதேவி ஆகட்டும் நடிச்சாங்களா இந்த படத்தில் அப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த திரைப்படத்தில் வந்து அவங்க வாழ்ந்திருப்பாங்கங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான ஒரு நடிப்பை வந்து நம்மளுடைய கமல்ஹாசன் ஆகட்டும், நம்மளுடைய ஸ்ரீதேவி ஆகட்டும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு ஊடாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு காட்சி அமைப்பையும் நம்மளுக்கு தந்திருந்தாங்க. ஸோ அந்த திரைப்படத்திலிருந்து தான் இப்போ நம்ம அடுத்ததாக பாடல் பார்க்க போகின்றோம் இல்லையா? நிச்சயமாக கமல் சொன்னது போல வந்து 3ஆம் பிறை திரைப்படம் ரொம்பவுமே அற்புதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வெளிவந்த கண்ணே கலைமானே பாடல் வரிகளை வந்து கண்ணதாசன் எழுதியிருப்பார். பாடலை ஜேசுதாஸ் அவர்கள் பாடியிருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பார் இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்களே ஒரு தனித்தன்மை, எல்லோருக்குமே பிடித்த ஒரு பாடல்களாக இருக்கும். அன்றாகட்டும் இன்றாகட்டும் என்றுமே அவருடைய பாடல்கள் எங்களுடைய மனதை விட்டு நீங்காத பாடல்களாக இருக்கின்றன. அந்த வகையிலுமே அடுத்துமே உங்களுக்காக அந்த பாடலை எங்களுடைய இசை கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இல்லையா கமல்? கண்டிப்பாக இந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஏன்னு சொன்னா சில தமிழ் சினிமாவில் வந்து சில பாடல்களை வந்து நாம அதை பாடமாக்கலாட்டியும் இல்லை வந்து நம்ம அதை மனதுக்கு வந்து எடுக்கலாட்டியும் சில பாடல்களை வந்து நம்ம கேட்டோம்னு சொன்னால் நமது மனதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதெல்லாம் பதிவாகும். ஸோ அப்படியான ஒரு பாடல் தான் வந்து இந்த கண்ணே கலைமானி ஒரு பாடல். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களுடைய மனங்களை வந்து உடனே வருடக்கூடிய ஒரு உடனே தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது காரணம் அந்த பாடல் உள்ள ஒரு மேஜிக் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலில் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பிடித்த ஒரு வரி ஒன்று உள்ளது. என்னன்னு சொன்னால் அந்த வரி வந்து இப்போ இருக்கிற சமூகத்துக்கும் சரி, எப்போ இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கும் சரி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு வரியாக இருக்கிறது இந்த பாடலில். ஊமை என்றால் அது ஒரு அமைதி, ஏழை என்றால் அது ஒரு அமைதி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி அந்த பாடலில் வந்து ஒரு வரி இருக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ரொம்பவே நல்லா பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்போம். இப்போ நாம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாகட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொடர்பாடலாகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த பேச்சு திறமையை வைத்துக்கொண்டு நம்மளுடைய உறவினர்களோ சரி நம்மளுடைய நெருங்கிய வட்டாரங்களோ சரி வந்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு தருணங்களை ஏற்படுத்துவோம். சில நேரங்கள் அவர்களுடைய வருத்தத்தை உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம அவர்களுக்கு வந்து உருவாக்கி கொள்வோம். ஸோ இந்த நரம்பு இல்லாத நாக்கால வந்து எதெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம், எதெல்லாம் நம்ம பேசிக்கொள்ளலாம். நெல்லை கொட்டினா அள்ளலாம், ஆனால் சொல்ல கொட்டினா அள்ளியலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்கள். ஸோ இந்த நாக்கால வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள், இந்த வாயில வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து நல்லது கெட்டது எல்லாமே
சொல்கின்றோம், செய்கின்றோம். ஆனால் இந்த ஊமையாக இருக்கின்றவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவு விஷயங்களை எவ்வளவு உணர்வுகளை வந்து அவர்களுடைய வார்த்தையில் விவரிக்க முடியணும். அந்த விவரிக்க அவங்களுடைய தன்மையை வந்து அவர்களுடைய உணர்வுகளை வந்து ஒரு வார்த்தையாக கோர்த்து சொல்ல வேண்டும் என்றது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். ஒரு இருட்டில் இருந்து ஒருத்தர் வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழல் மாதிரி அந்த வாயை மூடி அந்த பேச முடியாத ஒரு நபர்களுக்கு கூட அது ஒரு அமைதியாக அந்த ஒரு சூழல், அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கிறது கூட நன்மை அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். ஊமை என்றால் அது ஒரு அமைதி. காரணம் வந்து சில இடங்களில் இப்படியான மனிதர்கள் நம்மளை காயப்படுத்துவாங்க, வருத்தத்துக்குள்ளாக்குவாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நாங்கள் இந்த இப்படி வாய் பேசாமல் இருக்கிறதே ஒரு விதத்தில் நல்லது என்றது கூட ஒரு அழகான முறையில் வந்து இந்த பாடலூடாக சொல்லியிருப்பாங்க கலிஷ்டா. ரொம்பவுமே அழகா எல்லா அப்படியங்களுமே வந்து நம்ம கமல் தெளிவுபடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த பாடல்ல இப்படியெல்லாம் அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிற அளவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு வரிகளும் என்னன்னு சொன்னா நம்ம கண்ணதாசன் எழுதிய வரிகள் என்றுமே வந்து எப்போதுமே வந்து ஒருத்தருடைய மனதிலும் விட்டு நீங்காது அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். ஒரு வரி எங்களுடைய மனதில் பதிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா அது எப்பவுமே வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த வரிகள் இருக்கும். உண்மையிலேயே வந்து கமல் சொன்னது போல வந்து மிகவும் அற்புதமான வரிகளை கொண்ட இந்த பாடல் கண்ணே கலைமானி என்கிற பாடல் உங்களுக்காகவே பார்க்கலாம். கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிரரோ போராரிரோ ராரிரரோ போராரிரோ. கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிரரோ போராரிரோ ராரிரரோ போராரிரோ. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானேன் என்னாலும் நினைவே மறவாதே. நீ இல்லாமல் இது நிம்மதி, நீதான் என்றும் என்
இன்றைய கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் எல்லாமே உங்களை மேல் சிலிக்க வைக்கக்கூடிய மாதிரி உங்களை மெய் மயக்க வைக்கக்கூடிய பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சி அலங்கரிச்சு கொண்டிருக்குது. காதல் பாடல்கள் ஆகட்டும், இல்லை தத்துவ பாடல் ஆகட்டும், பாடல்கள் வந்து ஒவ்வொரு விதவிதமான பாடல்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் உள்ள வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே தமிழ் சினிமாவில் பலதரப்பட்ட முறையில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி உங்களுடைய மனதுகளை வருடக்கூடிய பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய பாடல்களை ரொம்ப அழகான முறையில் நம்மளுக்கு பாடி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கூட ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நிச்சயமாக கமல் சொன்னதை போல வந்து ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்காக ஆரம்ப பாடலும் தந்தாச்சு. அடுத்து என்ன பாடல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. பலர் வந்து பல விடயங்களை வந்து நம்ம அம்மாட்ட சொல்லுவோம், பல பேர் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து இந்த பாடல்களையும் சொல்லக்கூடியதா இருக்கு. என்ன கெஸ் பண்றீங்களா நான் என்ன பாடல் சொல்ல போறேன்? இல்ல எனக்கு புரியல, நீங்க என்ன பாடல் சொல்ல போறீங்க? என்ன பாடல் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, பாடல் பேருக்கு இந்த திரைப்படத்தின் பேரை கேட்டால நீங்க என்ன சார் சொல்றீங்களா அல்லது அவங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. திரைப்படம் என்னன்னு சொன்னா தூங்காதே தம்பி தூங்காதே அந்த திரைப்படத்துல இருந்து வெளிவந்த பாடல் நானாக நான் இல்லை தாயே அப்படின்னு சொல்லி ரொம்பவே உணர்வு பூர்வமா பாடின ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லி கொள்ளலாம். அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்துமே எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் கொடுக்க இருக்கின்ற பாடல். நானாக நான் இல்லை தாய் அப்படின்னு சொல்லி இந்த தாயினுடைய பாசத்தை வந்து எந்த வரிகளால் சொல்ல முடியும், எந்த மொழிகளால் சொல்ல முடியும் என்று கேட்டால் சொல்றதுக்கு எனக்கு தெரியவில்லை. என்னன்னு சொன்னா இந்த தாய் பாசத்தை மிஞ்சியது இந்த உலகில் எந்த பாசமும் இல்லை அப்படின்றது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம பார்த்த முதல் தேவதை நமது அம்மா. ஸோ அப்படி அம்மா பாசம் உள்ள ஒரு பாடல் தான் நமது நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்க போகின்றோம். நானாக நான் இல்லை தாயே. இந்த பாடலில் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வரி, எனது மனதை தொட்ட ஒரு வரி இருக்கின்றது. கீழ்வானில் ஒளி வந்திட கூட்டை விட்டு கிளி வந்திட அப்படின்னு சொல்லி ஒரு வரி இந்த பாடலில் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வரி. என்னென்னு சொன்னால் காலையில் நம்ம எழுந்ததில் இருந்து சில பேரெல்லாம் வீட்டில் வந்து 8-9 மணிக்கு சூரியன் வந்ததுக்கு அப்புறம் எழும்புவாங்க. அந்த கதிரவன் வந்து அப்போ வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய தாயெல்லாம் எழும்பி நம்மளுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு காலையில் எழும்புதில் இருந்து நாம் லேட்டாக தான் எழும்புவோம், ஆனால் நேரத்தோடு தூங்கிடுவோம். அது வரைக்கும் நம்மளுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு ரொம்பவே ஒரு கடினம் ஒரு உழைப்பை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தாய்மை. அவங்களுக்கு வந்து நிறைய இடங்களை வந்து அவங்கள வந்து நம்ம அடையாளப்படுத்துறது இல்லை. இப்போ நம்ம சொல்லலாம், நான் வெளியே போய் வந்து வேலை செய்து வந்திருக்கிறேன், வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நிறைய விஷயம் வந்து கேட்போம். ஆனால் ஒரு நாள் முழுக்க அவங்களுடைய வேலைகளை நம்ம செய்து பார்த்தால்தான் தெரியும் இவ்வளோ வேலைகள் வந்து அவங்க செய்கிறாங்களா அப்படின்றது மாதிரி. ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய நம்மளுக்காக குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, காசு இல்லாமல் நம்மளுக்காக சேவை செய்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் ஒரு தாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதர்களும் அன்றைய நாளிலிருந்து வாழ்ந்து பார்த்தாதான் இவர்கள் இவ்வளவுக்கு உழைக்கின்றார்களா என்றது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமாக நீங்க சொன்னது போல வந்து பல விடயங்கள் நாங்கள் சிந்திக்கக்கூடியதா இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், நாங்கள் சில விஷயங்களை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்குவோம். சிலர் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் அம்மாட்ட வந்து போய் சொல்லிக்கொள்வோம். அப்படி வந்து நாங்கள் உண்மையா சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து எங்களுக்கு உண்மையான அன்பை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த ஒரு விடயத்திலுமே வந்து பொறாமையோ போட்டியோ எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகளுமே இல்லாமல் உண்மையான ஒரு அன்பை தரக்கூடிய அந்த உள்ளம் தான் தாய். அந்த தாயினுடைய பாடல் வந்து அடுத்தும் உங்களுக்காக நாங்களுமே எங்களுடைய இசைக்கலைஞர்கள் தர்றதுக்காக இருக்காங்க. அந்த வரிசையிலுமே நானாக நான் இல்லை தாய் என்று ஆரம்பிக்கின்ற பாடலை நிகழ்ச்சியிலுமே எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பார்க்கலாம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. வாசம் ஒரு நேசம், வாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே.
விடிவானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு விழி வந்தது. நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூவாளம். நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூவாளம். வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டாரும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. கோயில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு கண்டாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டாலும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. இன்றைய நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் எல்லாமே நமது கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்குது. அதுவும் நமது கலைஞர்கள் வந்து ரொம்ப 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 ஒரு அற்புதமான பாடல்கள் எல்லாமே அவர்களுடைய தெரிவுகளாக இருக்கின்றது. இந்த இடத்தில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நம்ம பதிவு செய்தே ஆக வேணும் கலிஸ்டா. என்ன விடயம்னு சொன்னால், இலங்கையில் வந்து பலதரப்பட்ட கலைஞர்கள் இருக்கின்றார்கள். பலதரப்பட்ட துறைகளில் வந்து சாதிக்க வேண்டும் என்று பல கலைஞர்கள் வந்து துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இந்த பாட வேண்டும், அவர்கள் ஒரு பாடல் ஆசிரியர்களாகட்டும், இல்லை கவிஞர்களாகட்டும், எழுத்தாளர்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வர வேண்டும் என்றே இந்த தளங்களை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களும் நமது இலங்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு களம் சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த கச்சேரி ஆரம்பம் இருக்கின்றது. பலதரப்பட்ட புதிய புதிய பாடல்களை வந்து இந்த நிகழ்ச்சியூடாக அறிமுகம் செய்வதில் எங்களுக்கும் கூட ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவர்களுடைய எதிர்காலம் இன்னும் மேல் நோக்கி போக வேண்டும். இதன் ஊடாக அவர்களுடைய தளம் களம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைய வேண்டும். அப்படியான இடங்களை அடைந்த ஒரு சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றது இல்லையா கலிஸ்டா? நிச்சயமாக நீங்க சொன்னது போல வந்து எங்களுடைய இந்த ஈழத்து இசை கலைஞர்களுடைய திறமைகளை மென்மேலும் வந்து வெளிக்கொணரும் நோக்கத்தோடு நாங்களுமே இந்த இசை நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்றோம். தென்னிலங்கையில் மாத்திரம்தான் அல்லது வந்து வெளியிடங்களில் மாத்திரம்தான் இசை கலைஞர்கள் இதே மாதிரியான பாடல்களை இயற்றுவார்கள் அப்படி என்று இல்லை. இன்று நாங்கள் பார்க்கின்ற போது எவ்வளவோ எங்களுடைய இந்த இசைத்துறையில் வந்து எவ்வளவோ வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அவ்வாறு வந்து எங்களுடைய இந்த இசை கலைஞர்களை பாராட்டுகின்ற விதமாகவும் முன்னேற்றுகின்ற விதமாகவும் எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில வந்து நாங்களுமே அநேகமான பாடல்கள் அது மாத்திரமில்லாமல் பாடகர்கள் வந்து பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சியில வந்து அடுத்துமே உங்களுக்காக ஒரு பாடல் எங்களுடைய இசை கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த திரைப்படத்தை நான் சொல்லுகின்ற வேளையிலே வந்து நீங்க சிந்தித்துக் கொள்ளக்கூடும் இந்த பாடலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அநேகர் இந்த பாடலை இந்த பஸ் பிரயாணங்களின் போது அதிகமாக கேட்டிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சாமுண்டி திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடலாகத்தான் இருக்கின்றது அந்த பாடல். கண்டிப்பா
கண்டிப்பாக. ஸோ நீங்கள் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் கரெக்டாக அமைஞ்சிருக்குது. நிறைய பேருந்து பயணங்களிலும் சரி, இந்த ரயில் பயணங்களிலும் சரி, ஸோ இந்த பாடல்கள் வந்து அதிகமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு மாதிரி இருக்கின்றது. முத்து நகையே கொடி மலரே அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாடல், ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல். ஸோ இந்த பாடல் உள்ள வரிகளும் சரி, இந்த திரைப்படமும் சரி, இந்த திரைப்படம் வெளிவந்த காலங்களில் வந்து திரையரங்களில் வந்து ஒரு சக்கப்போடு போட்ட ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. மக்களுடைய மனதை ஒரு கவர்ந்த ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் இருக்கின்றது. சாமுண்டி திரைப்படத்திலிருந்து தான் நம்ம பாடல் பார்க்க போகின்றோம் இல்லையா? நிச்சயமாக. அந்த பாடலை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பாடகர்களை கேட்கின்ற போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடலை இவங்க தான் பாடியிருப்பாங்கன்ற ஒரு கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இருவருடைய குரலும் வந்து தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். எப்போதுமே வந்து ஜானகி அம்மாவினுடைய குரல் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அதை வந்து பிடிக்காதவங்க அந்த குரலை வந்து யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு குரல். அதே போல வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவை பார்க்கின்ற போதும் கூட அவர் மறைந்தும் எல்லோருடைய மனதிலும் வாழ்பவர் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். அவர்கள் இருவருமே இணைந்து பாடிய ஒரு பாடல் தான் இந்த முத்து நகையே என்கின்ற ஆரம்பிக்கின்ற ஒரு பாடல். நிகழ்ச்சியிலுமே அடுத்து எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கு இருக்கிறார். கண்டிப்பாக. இதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், பாலசுப்ரமணியம் அவருடைய பாடல்கள் ஆகட்டும், எக்கச்சக்கமான பல மொழிகளில் வந்து பாடல்களை வந்து பாடியிருக்கிறாரு. பக்தி பாடலாகட்டும், இல்லை வந்து சினிமா துறையில் உள்ள பாடல்கள் ஆகட்டும், பிறமொழி பாடல்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து அவர்களுடைய பேரும் புகழும் இப்போ வரைக்கும் அந்த விடயங்களை வந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் இப்போ வந்து நம்மளுடைய பாலசுப்ரமணியம் ஐயா வந்து நம்மளை விட்டு இந்த விண்ணுலக விட்டு அவர் போயிருந்தாலும் அவர் தந்த விடயங்கள், அவர் தந்த பொக்கிஷங்கள் வந்து ரொம்பவே ஆழமாக நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். இதன் முக்கியமான அவர் பாடிய ஒரு பாடலில் வந்து உள்ள ஒரு வரி வந்து இப்போ அது நம்ம சரி என்ற அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தேகம் இந்த உலகை விட்டு போனாலும் இசையாய் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் வந்து பாடியிருப்பார். ஸோ அது வந்து இப்போ அவர் இல்லாமல் போன நேரம் அந்த பாடல்களை கேட்கும்போது, அந்த வரியை கேட்கும்போது உண்மையே மெய் சிலுக்க வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக. நீங்க கூறியது போல வந்து சங்கீத மேகம் என்று ஆரம்பிக்கின்ற பாடல வந்து அவங்க அந்த வரி வந்திருக்கும், என் தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன் என்று சொல்லி. உண்மையிலேயே அவர் மறைந்தாலும் என்றும் ஒவ்வொருவரும் தினம்தோறும் ஒரு வேளையாவது அவருடைய பாடலை கேட்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறாக ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா ஆகியவர்கள் வந்து இணைந்து பாடிய பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக பார்க்கலாம். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே
நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடிமலரே முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. புள்ளிமானு பொன்னானதா கெண்ட மீனு கண்ணானதா பூ முடிச்சு பொட்டு வச்சு புன்னகையில் தேர்ந்தெடுச்சு பக்கம் ஒரு சுத்தம் வருதா மடவாயா கையத்தொடு பள்ளி பாடம் கத்துக் கொடு அவனிய பூப்படைஞ்சு தவணிய போட்டுக்கிட்டு சின்ன பொண்ணு ஆசைடுதா. ஆவாரம் பூவாக விடுவேனா ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா பாலாரும் தேனாரும் கலந்தாச்சு அன்பு நாளாக நாளாக வளர்ந்தாச்சு. என்ன படைச்சா நீ துணை வரத்தான் முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கன்னி மயில் உறங்கிட நான் தான் பார்த்தெடுப்பேன் உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. அந்த காலமாகட்டும் இந்த காலமாகட்டும் எந்த காலமாகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இந்த பாடல்கள் வந்து எப்பத்திய காலம் வந்தாலும் கூட இந்த பாடல்களை ரசிக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் தான் வந்து புதிய புதிய பாடல்கள் எல்லாமே நமது சமூகத்துக்கு வந்து உருவாகி கொண்டு இருக்கின்றது. அதிலும் வந்து புதிய பாடல்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும், புதிய புதிய தன்மையில் அந்த பாடல்களை கொடுக்க வேண்டும் என்று பாடல் வரிகளை மட்டும் மையமாக கொண்டு பல பாடல்கள் வருகின்றது. இசையை மட்டும் மையமாக கொண்டு பாடல் வருகிறது. பாடல் வரிகளே இல்லாம கூட பாடல் வருகிறது. அது தெரியுமா உங்களுக்கு கலிஷ்டா? நிச்சயமா பாடல் வரிகளே இல்லாமல் சில சமயங்களில் நாங்கள் இசையாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு ஒரு ஹம்மிங் மாதிரி வந்து அந்த ஒரு டியூன்லயா இருக்கட்டும் அப்படியெல்லாம் பாடல் வர்றது வந்து நாங்களுமே பார்க்கக்கூடியதா இருக்கு. சரி, அடுத்தும் கூட நிகழ்ச்சியில என்ன பாடல் வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கின்ற போது சில திரைப்படங்களுடைய பெயரை பார்த்தால் பெயர் வந்து பறவைகளுடைய பெயர்களாக இருக்கட்டும், பூக்களாக பெயர்களாக இருக்கட்டும், நாங்கள் அநேகமான பெயர்களை பார்த்திருப்போம். நான் கெஸ் பண்றேன், நம்ம ரோஜா படத்துல இருந்து பாட்டு பார்க்க போறோம். அப்படியா? ரோஜா படத்துல இல்ல அப்படின்னு சொன்னா பலர் நினைப்பாங்க சிறுத்தையா புலியா நானியா அப்படின்னு சொல்லி. அப்ப செவ்வந்தி பூ திரைப்படத்துல இருந்து பாட்டு பார்க்க போறோமா கலிஷ்டா? இப்ப நான் எவ்வளவுக்கு ஆர்வமா இருக்கிறேனோ அதே மாதிரி நம்மளுடைய நேர்கள் கூட நீங்க இந்த கொடுக்குற க்ளூவை வச்சு அவங்க இந்த படம் அந்த படம் அப்படின்னு சொல்லி இதன் ஊடாகத்தான் இந்த பாடல்கள் வரப்போகுது அப்படின்றது கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றார்கள். இந்த பாடல வந்து கெஸ் பண்ணி இருக்க மாட்டீங்க, நீங்களும் சரி கெஸ் பண்ணி இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொன்னா எவ்வளவோ திரைப்படங்கள் வந்து இந்த பூக்களுடைய பெயர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த மிருகங்களுடைய பெயர்களாக இருக்கட்டும் அநேகமான பெயர்கள் வந்திருக்கு. இதுல நானும் கூட பார்க்கின்ற போது என்னடா ரொம்பவே அழகான பேரா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்ச ஒரு பெயர் சூரியகாந்தி திரைப்படம். சூரியகாந்தி திரைப்படம் அதுல இருந்து வெளிவந்த ஒரு பாடல் தான் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அநேகமாக வந்து இந்த குறிப்பாக இந்த சைவ மதத்தவர்கள் இந்து மதத்தவர்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொன்னால் அந்த பாடல் அநேகமாக எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடல். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. கருடனுக்கே இப்படி ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கருடன் ஊடாக இப்படி ஒரு பாட்டா என்னன்னு சொன்னா சூரியகாந்தி திரைப்படத்துல இந்த பாடல் வந்திருந்தது. ஆனா இந்த பாடலையும் தாண்டி இந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிந்திருக்குமா தெரியாது. ஆனா இந்த பாடல் மக்களுடைய மத்தியில ரொம்பவே ஒரு பிரபலியமான ஒரு பாடல். ஸோ கண்டிப்பாக வந்து திரைப்படத்தோட பேரு சொல்லும் போது கண்டிப்பா அவங்க கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா பாடல் சொல்லும் போது வந்து நிச்சயமா அவங்க கெஸ் பண்ணிப்பாங்க கலிஷ்டா.
நிச்சயமாகவே நீங்கள் சொன்னது போலே வந்து பல விடயங்கள் பல பாடல்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் தந்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்கின்றதான அந்த பாடலை கூட நாங்களுமே தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து அந்த பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வரிசையில் பார்க்கின்ற போது இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய வரிகளில் வெளிவந்த அந்த பாடல் கூட நிகழ்ச்சியில் நாங்களுமே தர்றதுக்கு இருக்கோம் இல்லையா கமல்? கண்டிப்பாக இந்த பாடலில் வந்து ஒவ்வொரு வரிகளும் நமது வாழ்க்கையை நெருக்கி பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரிகையும் வந்து நம்ம அப்படி விட்டு விலக இயலாது கலிஸ்டா. என்ன சொன்னால் அந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் நமது வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு பாடல் வரிகளாக இருக்கின்றது. அதிலும் ஒரு குறிப்பாக ஒரு வரியை நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், உயர்ந்த இடத்தில் இருந்து விட்டால் எல்லோரும் நம்மளை மதிப்பார்கள், இதே உனது நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து விட்டால் உனது நிழலும் கூட உன்னை மிதிக்கும் என்ற அளவுக்கு வந்து ஒரு பாடல், இந்த பாடலில் ஒரு வரி இருக்கின்றது. எல்லாமே நாம் இருக்கக்கூடிய அந்த சூழல், நாம் எப்படி இருக்கோம் என்றதை வைத்து கொண்டுதான் வந்து நம்மளை மிகப்பெரிய ஒரு வட்டாரமே வந்து பெரிய ஒரு வட்டமை வந்து நம்மளை வந்து சொல்வாங்க. ஏன்னு சொன்னால் நமது தகுதி வந்து அந்த அளவுக்கு இருக்கின்றது அப்படின்ட்டு. இதே கொஞ்சம் நம்மளுடைய நிலைமை அல்லது நம்மளுக்கு பணம் இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மன கஷ்டத்தை குமுறல கூட நம்ம சொல்றது கூட ஒரு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் மனிதர்களுடைய தன்மை வந்து இருந்து கொண்டு இருக்கு. அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக தான் இருக்கு இல்லையா கலிஸ்டா? நிச்சயமாக கமல், நீங்க சொல்லியதை போல வந்து இந்த பாடல் வரிகள் நீங்க சொல்ற போதுதான் எனக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. பெரியவங்க சொல்ற ஒரு விஷயம், வீட்டுல கூட நீங்களுமே கேட்டிருப்பீங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு. அங்கால அப்படியே வரிகள் வந்துட்டே இருக்கு. ரொம்பவே அற்புதமான வரிகள். உண்மையிலே கமல் சொல்ற போதுதான் நான் யோசிச்சேன், சில பேருக்கு வந்து இந்த பாடல் ஆரம்பம் தெரியாமல் இருக்கும், ஆனால் இந்த வரிகள் கட்டாயமாகவே தெரிஞ்சிருக்கும். இந்த வரிகள் எல்லாம் கட்டாயமாகவே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரியும் கூட. கமல் சொன்னது போலே வந்து நாங்கள் இருக்கின்ற இடத்தை வைத்து தான் மற்றவர்களை மதிப்பிடக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் உண்மையிலேயே ஒரு மனவருத்தம் இருந்தால் கூட பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லாமல் இருப்பார்கள். அவ்வாறாக இல்லாமல் எல்லோருமே மனிதர்களை மனிதர்களாக நேசிக்க பழகுங்கள் என்று கூட நாங்களும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிறோம். ஸோ நீங்களுமே வந்து எல்லாரையும் நேசிக்க பழகுங்கள், மனிதர்களை மனிதர்களாக எப்பொழுதுமே மதிக்கப்படுங்கள் இல்லையா கமல்? கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் வந்து எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு போர்க்களங்களை தாண்டி வந்து நமது வாழ்க்கையை வாழ்றதை வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. நம்ம பிறப்பிருந்து இறப்பு வரைக்கும் நமது வாழ்க்கையில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்பட்டு எழும்ப நினைக்கக்குள்ள வந்து மறுபடியும் அவங்கள அடிச்சு அவங்களுக்கு கீழே அமர்த்துறது அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பண்பு வந்து நீங்க உதவி செய்யுங்க, அப்படி உதவி செய்யலை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஊத்திரமாவது செய்யாம இருங்க அப்படின்றதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னா இந்த வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். இப்படியான ஒரு நிலைமையில வந்து ஒருத்தனை நீங்க கீழே தள்ளி தான் நீங்க மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மனித இனத்துக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு விடயமாகத்தான் வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து பார்க்கின்றேன். எனவே வாழ்க்கையை வந்து உங்களுக்காக நீங்க வாழுங்க, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை வந்து உங்களை உச்சத்துல வந்து கொண்டு நிப்பாட்டும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக கமல் சொன்னது போல வந்து இந்த கமல் சொன்ன இவ்வளவு கருத்துக்களையும் சேர்த்து ஒரு பாடலா தொகுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கொள்வேன். நிகழ்ச்சியில் அடுத்துமே உங்களுக்காக அந்த பாடல் பார்க்கலாம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி
சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத பாடல்கள் எல்லாமே நம்மளுடைய நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்குது. அப்படியான பாடல்களை இன்னும் நமது நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம். ஆனாலும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைவடையும் நேரத்தை வந்து நெருங்கி விட்டது இல்லையா காலிஸ்டா? நிச்சயமாக வந்து இன்றைய நாளிலையும் வந்து அழகான அற்புதமான பாடல்களை தந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். என்று சொன்னால் எல்லோருக்குமே மனதில் நின்று நிலைக்கக்கூடிய பாடல்கள் எல்லோருமே கேட்டு ரசித்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில இதே போன்ற பாடல்களை தரதுக்கு நாங்களுமே தயாராக இருக்கின்றோம். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒளிப்பதிவை மேற்கொண்ட விபூஷன் மற்றும் ராஜ் மற்றும் இந்த தொழில்நுட்ப உதவியை வழங்கி எல்லோருக்குமே நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருந்த பெருமதிமிக்க நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற அன்புடன் கனிஷ்டா ஜெயக்குமார் மற்றும் கமல்.